அனைவருக்கும் வணக்கம். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பயிற்சி வகுப்பு பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஸ்லீவும் ஷோல்டரும் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றது தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்ட் 3 வீடியோவில் ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணுறது, ஸ்லீவ் ஜாயிண்ட்டு, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேக் சைடோட பார்ட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடோட பார்ட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணணும். அந்த ஃப்ரண்ட் சைடோட உள்பக்கம் வந்து மேலே வச்சு நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்டிச்சிங் ஆப்போசிட்டில் தெரியாத மாதிரி இருக்கணும் இல்லையா? ஆமாம், இது ஷோல்டரோட பேக் சைடு வந்து மேல் பக்கம் வந்து கீழே வச்சும் ஃப்ரண்ட்டோட உள்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அப்போதான் அந்த திருப்பும் போது கரெக்டாக அந்த நமக்கு பொசிஷன் வரும். இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 6 இன்ச்சில் நம்ம கட்டிங்காக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம கட்டிங் பண்ணும்போதே 6 இன்ச்சில் ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணுற லைனில் நம்ம தையல் வந்து போடணும். எப்போவுமே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு டபுள் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது வந்து 2 பார்ட் வந்து அட்டாச் ஆகிற இடத்துல எப்போவுமே டபுள் டைம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நம்ம பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் வந்து பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் வந்து அந்த பிசிறு தெரியாமல் கன்சீல் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்லீவில் வந்து உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்லீவ் வரும். ஃபஸ்ட் நம்ம ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அந்த பாட்டம் ஃபோல்டிங்காக லைன் நம்ம போட்டிருப்போம். இதில் நம்ம 1.25 இன்ச் எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி லைனில் வச்சு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்ராட்ச் பண்ணுறது எதுக்காகனா அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும், நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக வரும். நம்ம பேக் சைடுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி 1.5 இன்ச்சுக்கும் அப்படியே நம்ம மடித்து தைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே நம்ம ஹெம்மிங்காக விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பவர் மிஷின்றதால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது இல்லையா? இல்லை அந்த மிஷின்லேயும் அதே மாதிரி வருமா? பவர் மிஷினில் இதுலேயும் நம்ம ஸ்லோ மோடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் கொஞ்சம் வேகமாக ஸ்டிச் பண்ணுவாங்க. பெடல் மிஷின்லையும் அதே மாதிரி தான், நம்ம அதுலேயும் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். பட் இது அதை விட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம 2 ஸ்லீவுக்குமே பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம மடித்து வந்து நம்ம ஹெம்மிங் வந்து பண்ணுவோம். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி மடித்து ஹெம்மிங் பண்ணுவோம். ஹெம்மிங் கண்டிப்பாக பண்ணணுமா மாஸ்டர்? இல்லைன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாமா? சில கஸ்டமர்ஸ் எல்லாமே இப்போது ஹெம்மிங் தான் கேட்குறாங்க. அதனால நம்ம ஹெம்மிங் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு தையல் போடணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஹெம்மிங் கேட்டாங்கன்னா ஹெம்மிங் தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போ ஸ்டிச்சிங்கே பண்ணிக்கலாம் இல்லையா? அது ஸ்டிச்சிங் நம்ம பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஷோல்டரும் ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம பாருங்கள், ஆல்ரெடி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதோட மேல் பக்கத்தை கீழே வச்சுக்கோங்க. ஸ்லீவோட உள் பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் ஜாயிண்டோட மிட் பாயிண்ட்டும் வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கிருந்து கூட நம்ம அட்டாச் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இங்கிருந்து ஸ்டிச்சிங் போடும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏற்ற இறக்கமாக வரும், துணி பத்தாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த 2 மிட் பாயிண்ட்டையுமே மிட் பாயிண்ட்ல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 சைடுமே உங்களுக்கு ஈக்குவலாக வரும். அதுக்காக தான் எப்போவுமே நம்ம ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி மிட் பாயிண்ட்ல வச்சு பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃப்ரண்ட் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வர்ற மாதிரி வச்சு நம்ம ஜாயின் வந்து பண்ணணும். இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே அர்காட் பாயிண்ட் போடுறோம் இல்லையா? ஆமாம், அதுதான் அந்த மிட் பாயிண்ட். அந்த ஷோல்டருக்கும் நம்ம போடுவோம். 2 மிட் பாயிண்ட்டையுமே வச்சு நம்ம அட்டாச் பண்ணும்போது 2மே ஈக்குவலாக உங்களுக்கு வரும், ஏற்ற இருக்கலாம. ஸோ முதல்ல இப்படி கீழே தச்சுட்டு போயிடணுமோ?
ஆமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்க ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டா எடுத்து விட்டு சுருக்கம் இல்லாம நீங்க ஸ்டிச் பண்ணணும். துணி வந்து அங்க சேர்ந்துருச்சு அப்படின்னா அங்க வந்து சுருக்கம் வரும். நீங்க தைக்கும் போதே இழுக்காம சுருக்கம் இல்லாம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வளைஞ்சிருக்கு, நம்ம பார்த்து பொறுமையா ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? ஆமா கர்வ் எல்லாம் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா வந்து நீங்க ஸ்டிச் பண்ணணும். பாருங்க இந்த அர்கட் பாயிண்ட் எப்படி வந்து மீட் ஆகுது பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல அர்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல இந்த அர்கட் பாயிண்ட் இந்த ரெண்டுமே வந்து மீட் ஆகணும். இந்த மாதிரி அர்கட் பாயிண்ட் ரெண்டுமே மீட் ஆனாதான் அது வந்து ஏற்றம் இல்லாம கரெக்டா வரும். அப்பதான் பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணிருக்கோம். ஆமா பெர்ஃபெக்ட்டா வரும். நமக்கு அந்த அர்கட் பாயிண்ட் 1/4 இன்ச்ல டிஃபரன்ஸ் வந்தா கூட நம்ம கால்குலேஷன்ல நம்ம பண்ணும்போது தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சோ அப்படியே ரெண்டாவது தையல் போட்டுக்கிறோம் இல்லையா? சோ மாஸ்டர் இப்போ திரும்பவும் அகைன் இங்க மேல ஸ்டிச் பண்ணிருக்கோம். டபுள் டைம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? ஆமா அது ஏன் நம்ம டபுள் டைம் வந்து ஸ்டிச் பண்றோம்னா எந்த ஒரு பார்ட்டுமே இன்னொரு பார்ட் கூட கனெக்ட் ஆகிற இடத்துல டபுள் டைம் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டா தையல் பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நம்ம டபுள் டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்றோம். இப்போ ஸ்டிச் பண்றப்ப துணி அப்படியே நம்ம வளைச்சு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? இல்லைன்னா ஏன்னா கர்வா கட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. ஆமா அந்த கர்வ் பொசிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ப்ரெஷர் போட்ட பொசிஷனை நம்ம கொண்டு போகணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம அர்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ரெண்டு அர்கட் பாயிண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டா மீட் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி எப்பவுமே ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் கரெக்டா அர்கட் பாயிண்ட் வந்து மீட் ஆகணும். அப்படி ஆனாதான் உங்களுக்கு அளவுகள் வந்து மாறாது. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அளவுகள் குறையவும் வாய்ப்பு இருக்கு, அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் அதே மாதிரி டபுள் டைம் நீங்க ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஸோ இவர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால ஃபாஸ்டா நீங்க பண்றீங்க. ஸோ பொறுமையா நம்ம ஸ்டிச் பண்ண பிகினர்ஸ்னா பொறுமையா பண்ணோம் இல்லையா? ஆமா பொறுமையா தான் வரும். பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீட் வந்து வந்துடும். பாருங்க நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி வருது பாருங்க. எங்கேயும் சுருக்கம் இல்லாம அந்த அர்கட் பாயிண்ட் கரெக்டா இருக்கறனால அந்த ஜாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். பாருங்க அர்கட் பாயிண்ட் இதுதான் வந்து மீட்டா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துலையும் சுருக்கம் வராது. அர்கட் பாயிண்ட் கரெக்டா இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஷோல்டர் ப்ராப்ளம், ஷோல்டர் ஃபால் இது மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. இது பாருங்க எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த சில பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஜாயின் வந்து கீழே இறங்கி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இறங்கும் போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஓகே. இப்போ எப்படி நம்ம ரைட் சைடுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடுக்கும் நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதோட மேல் பக்கத்தை கீழே வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவோட உள்பக்கத்தை மேலே வச்சு நம்ம மிட் பாயிண்ட்ல வச்சு அப்படியே தையல் போடணும். ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்த அதே மாதிரி தான் கான்செப்டில் நம்ம பண்ணணும். ஸோ இது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வச்சு பண்ணோம் இல்லையா? இல்லைன்னா மாறி வந்துடும். ஆமா இது வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து இங்க இருக்குன்னா இங்கேயும் ஃப்ரண்ட் வைக்கணும். பேக் சைடுனா பேக் சைடு கரெக்டா வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து மாறிடும். அதனாலதான் நம்ம கட் பண்ணும் போதே அந்த கவர் தட் வந்து நம்ம எடுத்திருப்போம். பாருங்க இந்த இடத்துல இந்த அர்கட் பாயிண்ட் கரெக்டா வந்து மீட் ஆகும். பாருங்க இந்த இடத்துல அர்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம் பாருங்க. அது கரெக்டா மீட் ஆகுது பாருங்க. ஓகே. துணியை நம்ம வந்து ரொம்ப இழுக்காம வச்சு தைச்சாவே கரெக்டா வந்துடும் இல்லையா? நீங்க துணியை வந்து இழுத்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வரும். துணியை வந்து இழுக்க கூடாது. துணியை இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபியூச்சர்ல வந்து அந்த நூல் வந்து உடையும். ஸோ இது டபுள் டைம் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஆமா அதே மாதிரி தான் இதுவும் வந்து டபுள் டைம் வந்து நீங்க தையல் போட்டுக்குங்க. துணி எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது இந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கும் நம்ம ஃபிங்கருக்கும் ஒரு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கையை வச்சு நம்ம எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப லாங்காக பிடிச்சிக்கிட்டா அந்த ஸ்டிச்சிங் வந்து கிராஸில் போகும். நம்ம நார்மல் பெடல் மிஷின்லையும் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி போடுறோம்.
பாருங்க இந்த அர்க்கட் பாயிண்ட்டும் கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. சில பேருக்கு வந்து அர்க்கட் பாயிண்ட் மேட்ச் ஆகாது, அதனால வந்து அவங்க இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அந்த பாயிண்ட் எங்கே வருதோ அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த பேக்கோட அளவும் ஃப்ரண்ட்டோட அளவும் ஏற்ற இறக்கமாக வரும். இப்போ நமக்கு 8.5 இன்ச்சு வருது அப்படின்னா அந்த 4 சைடுமே உங்களுக்கு அந்த 8.5 இன்ச்சு வரணும். அது அப்படி வந்தால் தான் அந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சில பேர் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு ஒரு ஃப்ரண்ட் சைடு வந்து 8.5 இன்ச்சு வரும், இன்னொரு ஃப்ரண்ட் சைடு வந்து 8 இன்ச்சு தான் வரும். அது அந்த ரீசன் எல்லாமே இந்த அர்க்கட் பாயிண்ட்டு மேட்ச் ஆகாதனால தான் அந்த அளவுகள் எல்லாமே மாறுறது. பாருங்க நம்ம இந்த சைடுக்கும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் வராது. அந்த தையல் பர்ஃபெக்டா வரும், எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. நம்ம தைக்கும் போதும் இழுத்தும் தைக்கக்கூடாது, இழுத்து தைச்சோம்னா தான் அந்த சுருக்கம் வந்து வரும். இப்போ நம்ம 2 சைடுக்குமே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லூஸ் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லீவ் ஹோல் வந்து மடிங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் ஹோல் அளவு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்ததில் 12.5 இன்ச்சு வந்தது. 12.5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.25 இன்ச்சு வரும். ஸோ அந்த ஸ்லீவ் ஹோல் அளவு வந்து நமக்கு 6.25 இன்ச்சு. மெஷர்மெண்ட் டேப் வச்சு 6.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ண வச்சு தான் இப்போ நம்ம அட்டாச் பண்ணோம். ஆமாம், அங்கேருந்து தான் நமக்கு அந்த ஸ்லீவோட சைட் ஜாயிண்ட் வந்து நமக்கு வரும். நமக்கு அளவு இருக்குது, அந்த அளவுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிடணுமா? இங்கே நம்ம மெஷர் பண்ண வேண்டாமா? இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ண வேண்டியதில்லை, நமக்கு ஸ்லீவ் ஹோலோட அந்த எண்டில் தான் நம்ம அளவு எடுத்திருப்போம். ஸோ அதனால இந்த இடத்துல அந்த அளவுக்கு எடுத்துட்டு இங்கிருந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த அர்க்கட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த அர்க்கட் பாயிண்ட்டும் இங்கே பாருங்க, இந்த அர்க்கட் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். ஓகே, லைன் போட்டு பண்ணிக்கலாம் இல்லையா, இல்லை அப்படியே பண்ணிக்கலாமா? இல்லை, நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே அர்க்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த அர்க்கட் பாயிண்ட்டுக்கும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது நீங்கள் லைன் போட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கூட நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இடுப்புக்கு வந்து நம்ம பண்ணணும். நமக்கு இடுப்பு அளவு 31 இன்ச்சு. 31 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.25 இன்ச்சு வரும். ஸோ இந்த 7.25 இன்ச்சை நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் பேக் சைடுக்கும் அந்த 7.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. ஸோ அதுவும் வந்து இது மிட் பாயிண்ட்லேருந்து பண்ணோம் இல்லையா? ஆமாம், இப்போ பேக் சைடுனா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டிங் இருக்காது, அதனால வந்து டோட்டலாக வரும் உங்களுக்கு. இப்போ 7.25 இன்ச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எடுக்கணும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சைடு 7.25 வரும், அப்போ 4 சைடு அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 31 இன்ச்சு வரும். ஓகே, எப்பவுமே நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் எடுத்து இடுப்பளவு வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஈச் சைடுக்குமே கரெக்டான அளவாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டையும் இப்போ இந்த அளவையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஆர்ம் ஹோல் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே லைன் போட்டிருக்கோம், லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணலாம். ஆமாம், லைன் போட்டிருக்க மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சைடுக்கு நம்ம ஸ்லீவ் ஜாயின் வந்து சைடு வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்க, உங்களுக்கு எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லாமல் அந்த பாயிண்ட் வந்து அர்க்கட் பாயிண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும். அர்க்கட் பாயிண்ட்டுங்கிறது பாருங்க, இந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சிங் வந்து அர்க்கட் பாயிண்ட் போட்டனால ஒரே நேர்கோட்டில் வரும். இப்போ அந்த அர்க்கட் பாயிண்ட் வந்து மாறி வருதுன்னா இப்போ இந்த ஸ்டிச்சிங் இங்கே இருக்கும், இந்த ஸ்டிச்சிங் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த அர்க்கட் பாயிண்ட் வந்து கரெக்டாக மீட் அப் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த தையல் வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போ பிளவுஸ் வந்து உங்களால மேக் பண்ண முடியும், பட் ஆனால் கரெக்டான அந்த ஃபினிஷிங்ல வந்து வராது, அளவுகளும் வந்து உங்களுக்கு தப்பா தான் வரும். இந்த இடத்துல தையல் இருக்கும்போது அளவுகள் வந்து உங்களுக்கு தப்பா வரும். இந்த அர்க்கட் பாயிண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரே ஸ்டிச்சிங்கா வர மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம இங்க ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2 டைம் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பாடி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற தையலை பிரிச்சு விட்டுக்கலாம். அப்போ இந்த தையல்ல அந்த பிளவுஸ் வந்து நிற்கும், உங்களுக்கு சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தையல் வந்து போட்டுக்கிறோம்.
அதே மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த 1.5 இன்ச் எக்ஸஸ் கிளாத் விடுறோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் அந்த துணி. அது இப்போ நம்ம வந்து தையல் வந்து போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்கிற பீஸரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைடுக்கு ஸ்லீவ் ஜாயின் வந்து நம்ம பண்ணியாச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கும் நம்ம ஸ்லீவ் ஜாயின் வந்து நம்ம பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடுக்கும் அதே மாதிரி ஸ்லீவ் கோலை மடித்து அளவு எடுத்துக்கணும். நம்ம பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறனால நம்ம 2 சைடுக்குமே ஸ்டிச் பண்ணுறத நம்ம காட்டுறோம். நமக்கு ஸ்லீவ் கோல் லூஸ் வந்து 12 இன்ச் வந்தது. 6.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நமக்கு இந்த தையல் வந்து நம்ம பிடிக்கணும். ஸ்லீவோட சைட் ஜாயிண்ட்டு. இப்போ அந்த ஆம் ஹோல் இதுலேயும் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஆம் ஹோல் பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகணும். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கரெக்டான ஆம் ஹோல் பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா நான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு தள்ளி வரும். இப்போ அதே மாதிரி இங்கே நம்ம இடுப்பளவு வந்து 31 இன்ச்சு. 31ல் 4ஆல் டிவைட் பண்ணால் 7.25 இன்ச்சு. பாருங்கள், இந்த 7.25 இன்ச்சை நம்ம எடுத்து இது பண்ணணும். இப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஐப்பட்டி வர்றது இந்த பார்ட் வந்து நமக்கு கணக்கு வராது. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நமக்கு கணக்கு. ஸோ அதனால இங்கிருந்து நம்ம 7.25 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிருந்து வந்து மெஷர் பண்ணக்கூடாது. அதே வந்து ஹூக்கு பட்டினா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஐப்பட்டினா இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் அந்த இடுப்பளவு வந்து எடுக்கணும். அதே மாதிரி சைஸ் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இதுதான் அளவு, இது அளவு வராது. அதே மாதிரி பேக் சைடுக்கும் அந்த 7.25 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆஃப்ல வச்சு எடுக்கலாம் இல்லையா? ஆஃப்னா உங்களுக்கு இதுதான் வந்து மிட் பாயிண்ட். நம்ம ஃபோல்டு பண்ணும்போது இதுதான் சென்டர் பாயிண்ட். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு 4 சைடுக்குமே அந்த 7.25 இன்ச் வரணும். 4 சைடு 7.25னா 31 இன்ச் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பேக்லனா 7.25 இன்ச் டோட்டல் பண்ணி அப்படியே கூட எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சு நம்ம ஆம் ஹோல் பாயிண்ட் கூட ஜாயின் வந்து பண்ணணும். ஸோ அந்த லைன் மேலே ஸ்டிச்சிங் போட்டுக்கோம். ஆமாம், அந்த லைன்லேயே அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம எப்படி அந்த சைடுக்கு நம்ம அந்த 2 தையல் போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 தையல் போதும் இல்லையா? ஆமாம், 2 டைம் வந்து நம்ம தையல் போடுவோம். அதே மாதிரி இந்த துணியெல்லாம் இந்த சைடு மடிச்சிருக்க மாதிரி இருக்கணும் இல்லையா? ஆமாம், இந்த சைடு வந்து நீங்கள் இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு மடிச்சுக்குங்க. இந்த துணியும் நம்ம எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து மேடு மாதிரி வரும். பாருங்க, நம்ம சைட் ஜாயின் வந்து பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸஸாக இருக்கிற பீஸரையும் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஸ்லீவும் சைடும் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சைட் ஜாயின் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு மேல் பக்கம் சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு பாருங்கள். தையல்லாம் பாருங்கள், எல்லா லைன்ஸுமே கரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்கோட்டில் வரும். எங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த லைன் வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாவே உங்களுக்கு அந்த எந்த சுருக்கமும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம 2 சைடுக்குமே சைட் ஜாயின் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்போ இந்த 2 சைடுமே இந்த மாதிரி எடுத்து மடிச்சுக்குங்க. பாருங்க, இந்த ஜாயிண்ட் வருது பாருங்க, இந்த ஜாயிண்டும் கரெக்டாக வச்சுக்குங்க. இப்போ இது வந்து சாதா பிளவுஸு. இப்போ நம்ம இந்த இடத்துல பிசுறு வருது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம அர்கட் பாயிண்ட் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். இதே லைனிங் பிளவுஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஓவர்லாக் தையல் வந்து போடணும். இப்போ சாதா பிளவுஸ்னால இந்த மாதிரி எக்ஸஸ் துணியை கட் பண்ணிட்டு நம்ம அர்கட் பாயிண்ட் மாதிரி போட்டுக்கலாம்.
இதுக்கு அந்த மாதிரி ஓவர்லாக் போட வேண்டிய ஓவர்லாக் மிஷின் உங்ககிட்ட இருக்குன்னா ஓவர்லாக் தையல் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அர்கட் பாயிண்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா அந்த அந்த துணி வந்து இந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. பாருங்க, இந்த மாதிரி பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்கன்னா இல்லை அப்படின்னா அந்த நூல் அப்படியே ஒவ்வொன்றா பிரிஞ்சு வரும். இதுலேயே வந்து இன்னொரு டிப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம அர்கட் பாயிண்ட் போடாம பிசுறும் தெரியாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ இந்த வீடியோல அதை நம்ம காமிச்சோம்னா நீங்க பிகினரா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ அதனாலதான் நான் வந்து அதை சொல்லலை. அதை தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி பிசுறு வந்து கட் பண்ணாம அந்த பிசுறும் வந்து தெரியாம உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரே மாதிரி ஸ்டிச்சிங் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து இல்லைன்னா நாமளா இது மாதிரி பண்ணிக்கணும். உங்ககிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தையல் போட்டுக்கலாம். அப்படி மிஷின் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் வந்து நூல் நூலா பிரிஞ்சு வராது. சரிங்களா? இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் வந்து பிசுறா வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஆனா லைனிங் பிளவுஸ்க்கு நீங்க கம்பல்சரியா நீங்க ஓவர்லாக் தையல் போடணும். அதுக்கு இப்படி போடக்கூடாது இல்லையா? அதுக்கு வந்து நம்ம இப்படி போட முடியாது. இது சாதா பிளவுஸ்னால நம்ம போடுறோம். இப்போ லைனிங் வந்து நம்ம சேரும்போது துணி வந்து சேருது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி போட முடியாது. நம்ம அதுக்கு வந்து ஓவர்லாக் தையல் தான் போடணும். லைனிங் பிளவுஸுக்கும் நம்ம ஓவர்லாக் தையல் போடாம நம்ம கன்சீல் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, உங்களுக்கு 2 ஸ்லீவுமே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் வராது. ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த கர்வில் வந்து அப்படியே உட்காரும். நீங்களும் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இழுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இன்னைக்கு பார்ட் 3 வீடியோவில் ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஸ்லீவு அட்டாச் பண்ணுறது, ஸ்லீவோட சைட் ஜாயிண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு நம்ம பார்ட் 4ல் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத தனியாக ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் ஷோல்டர் ஜாயிண்ட், ஸ்லீவ் ஜாயிண்ட், சைட் ஜாயிண்ட் பார்த்துருப்பீங்க. இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.